ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா வல்லவரே, நல்லவரே, அன்புள்ளவரே, என்றும் இருப்பவரே, உமக்கு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய நேசகுமாரனுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய சத்திய வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக வாழவும் வளருவோம் உம்முடைய ஆவியை கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த வார்த்தைகளை கேட்ட தகப்பனே, அக்கினியால் பொன் புடமிட்டு ஆன பிறகு தான் அது பரிசுத்தமாகும்ன்றதை போல் எங்களுடைய விசுவாசத்தில் நான் நிலை கொண்டு நாங்கள் எப்படி இருக்கிறோன்றது புடமிட்டால் தான் எங்களுடைய விசுவாசத்தை நான் நிலைத்து நிற்கொன்றதை நாங்கள் பார்க்குறோம் சாமி. கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அக்கினியால் நாங்கள் நிரம்பி உங்களுடைய பரிசுத்த ஆவியில் நிரம்பி உங்களுடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு செவி கொடுத்து உமக்கு நாங்கள் கனி கொடுக்குற மக்களாக வாழும் வளரும் உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய ஆவியில் நாங்கள் நிலை கொண்டு உம்முடைய சத்தியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழும் வளரும் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் உம்முடைய குமாரமாக இயேசு கிறிஸ்து உமது நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென்.